ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பேட்டர்ன் வந்துட்டு கேபிள் ஹோல்டர். ஸோ இந்த கேபிள் ஹோல்டர் எப்படி போடுறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? ஸோ இது போல் நம்ம போட்டு வச்சுக்கிட்டா அந்த கேபிள் எல்லாம் ஆர்கனைஸ்டாக நம்ம இதை ரேப் பண்ணி லாக் பண்ணி வச்சுக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இதுக்கு மெட்டீரியல் வந்துட்டு ஆர்டினரி அக்ரிலிக் யான் தான். ஸோ இது இன்றைக்கி இந்த பேட்டர்னை பார்க்கலாம். ஸோ இது எப்படின்றத கலட்டி போட்டு காமிக்கிறேன். இந்த லூப்பை இந்த ஹார்டின்ல இருந்து இப்படி கலட்டி அவ்வளோதான். இதுதான் லாக். இது இப்போ மறுபடியும் இப்போ ரேப் பண்ணி காமிக்கிறேன். இப்படி ரேப் பண்ணி அந்த லூப்பில் இந்த ஹார்டினை லாக் பண்ணிடணும். அவ்வளோதான், லாக் ஆகிடும். ஸோ இது போல் நம்ம பண்ணி வச்சுக்கிட்டா ஆர்கனைஸ்டாக நம்ம கேபிள் எல்லாம் இது போல் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான மெட்டீரியல் வந்துட்டு ஆர்டினரி அக்ரிலிக் யான். இதுக்கு 3 mm ஹூக் எடுத்திருக்கேன், ஒரு த்ரெட் கட்டர், அவ்வளோதான். ஸோ இப்போ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். இப்போ 24 செயின்ஸ் போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 இன்னும் 4 போட்டுக்கலாம். டுவெண்ட்டி 22 23 24. ஸோ இப்போ 24 செயின்ஸ் போட்டிருக்கோம். இப்போது நம்ம 3 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 4th ஒன்னில் தான் போய் டபுள் குரோஷே போட போகிறோம். 3 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 4th செயினில் போய் ஒரு டிசி போட்டுக்கலாம். அதே போல் எவ்ரி செயினில் நம்ம டிசி போட்டுட்டு வரணும். ஈச் செயினில் போய் ஈச் செயினில் டபுள் குரோஷே போட்டுட்டு வரணும். ஸோ இப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வரலாம். அந்த எண்டில் வந்து மீட் பண்ணலாம். ஸோ ஈச் செயினில் டபுள் குரோஷே போட்டுட்டு வந்து இந்த எண்டில் பார்க்கலாம். ஸோ இப்போ கடைசியாக நம்ம போட்டு முடித்தோம் இல்லையா? இப்போ டேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 செயின் போட்டுக்கலாம். 3 செயின் போட்டு டேர்ன் பண்ணணும். ஸோ இப்போ இந்த 3 செயின் வந்துட்டு வில் கன்சிடர்ட் ஆஸ் அ 1 டிசி. ஒரு டிசியாக நம்ம கவுண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் செயின்லேருந்து நம்ம டபுள் குரோஷே போட்டுட்டு வரணும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 3 செயின் வந்துட்டு ஒரு டிசியாக நம்ம கவுண்ட் எடுத்துக்கிறதுனால ஸோ அதுவும் நம்ம நெக்ஸ்ட் செயின்லேருந்து டிசி போட்டு வரலாம். இதுவும் ஒரு டபுள் குரோஷே தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் செயின்லேருந்து டிசி போட்டு வரலாம். ஈச் செயினில் அதே போல் டிசி ஒரு டிசி போட்டு வரணும் ஈச் செயினில். ஸோ இதை அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு அந்த எண்டில் வந்து மீட் பண்ணுறேன். போட்டுட்டு வந்து மீட் பண்ணுறேன். ஸோ இப்போ போட்டுட்டு வந்தாச்சு. இப்போ கடைசியாக இன்னும் 2 டிசி போட வேண்டியது இருக்குது. ஓகே, ஸோ ஒரு டிசி போட்டாச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல இது மறக்காமல் அங்கே ஒரு செயின் இருக்குது, அது கடைசி அதுலேயும் நம்ம டிசி போடணும். ஸோ
அங்கேயும் ஒன்று போய் டிசி போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, ஸோ 2 rows டிசி போட்டுட்டோம். இப்போது லூப்புக்கு நம்ம ஒரு 10 செயின்ஸ் போட்டுக்கலாம். இப்போ 10 செயின் போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இப்போ பார்க்கலாம், மெஷர் பண்ணிக்கலாம். இன்னும் கூட ரெண்டு போட்டுக்கலாம். ஸோ 12 செயின்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இன்னும் 2 ஆட் பண்ணிக்கலாம், 1 and 2. ஓகே, டோட்டலாக 12 செயின்ஸ் போட்டுக்கலாம் லூப்புக்கு. ஸோ அந்த ஃபஸ்ட்டு செயினில் போய் நம்ம ஸ்லிப் நாட் கொடுத்துடணும். ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்து ஒரு செயின் போட்டு கட் பண்ணிடலாம். இந்த ஃபஸ்ட்டு செயினில் போய் ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்து ஒரு செயின் போட்டு கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த டெய்லெல்லாம் நல்லா நம்ம செக்யூர் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்டை கட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த ஹார்ட்டின் போட போகிறோம். இப்போ அதுக்கு நான் இந்த ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். அஞ்சு செயின் போட்டுக்கலாம். ஸோ 1 2 3 4 5. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் போய் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போது அந்த கேப்பில் தான் நம்ம நெக்ஸ்ட்டு போட்டுட்டு வர போகிறோம். அந்த சர்க்கிள் மாதிரி குட்டியாக ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா, இந்த சர்க்கிள்குள்ளே தான் நம்ம நெக்ஸ்ட்டு ஒர்க் பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு 4 செயின்ஸ் போட்டுக்கலாம். ஸோ 1 2 3 3 4. ஸோ 4 செயின்ஸ். இது வந்து ஒரு ட்ரிபிள் க்ரோஷேக்கு கணக்கு. 4 செயின் வந்துட்டு ஒரு ட்ரிபிள் க்ரோஷேவாக நம்ம கவுண்ட் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு 4 ட்ரிபிள் க்ரோஷே அந்த சர்க்கிள்குள்ளே போடணும், அந்த ஹோல்குள்ளே. ஓகேவா? ஸோ ஒரு ட்விஸ்ட்டு 2 ட்விஸ்ட்டு, ட்ரிபிள் க்ரோஷேக்கு 2 ட்விஸ்ட் பண்ணிவிட்டு போடணும். ஸோ ஒரு ட்ரிபிள் க்ரோஷே அண்ட் அகெயின் தி செகண்ட் is the second triple crochet, third triple crochet, and this is fourth triple crochet. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 4 செயின் போட்டோம் இல்லையா, அது ஒரு ட்ரிபிள் க்ரோஷேவாக கணக்கு. ஸோ டோட்டலாக 5 ட்ரிபிள் க்ரோஷே. ஸோ 1 2 3 4 5. ஸோ 5 ட்ரிபிள் க்ரோஷே. இப்போது 4 டிசி போடணும். அதே ஸ்பேஸில் போய் 4 டபுள் க்ரோஷே போடணும். ஸோ 1 டிசி, செகண்ட் டிசி, and this is third DC and fourth DC. ஸோ இப்போ 4 ட்ரிபிள் க்ரோஷே இதில் நம்ம போட்டிருக்கோம். ஓகேப்பா? ஸோ 1 2 3 4 டிசி போட்டாச்சு.
ஒரு செயின் போட்டுக்கணும் இப்போது. ஸோ இதுதான் பேட்டர்ன். இது வந்து இதே பேட்டர்னு அதர் சைடு போட போகிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு அப்படி 4 டிசி போட போகிறோம் சேம் ஸ்பேஸில், அந்த சர்க்கிள் அந்த ஹோல்குள்ளே. ஓகேவா? 4 டிசி. ஸோ இது 1 2 3 and 4 டபுள் crochet போட்டாச்சு. ஒன் டூ த்ரீ 4 டிசி போட்டாச்சு. இப்போது அதே போல் 4 ட்ரிபிள் crochet போட போகிறோம். ஸோ 2 ட்விஸ்ட் பண்ணிவிட்டு, ஸோ திஸ் இஸ் ஃபஸ்ட்டு ட்ரிபிள் crochet, செகண்ட் ட்ரிபிள் crochet, third, the fourth. ஸோ 4 ட்ரிபிள் crochet, இது 4th ட்ரிபிள் crochet. 4 ட்ரிபிள் crochet போட்டாச்சு. த்ரீ 4. ஓகேவா? ஸோ இப்போது 4 செயின் போட்டு நம்ம 4 செயின் போட்டுக்கிறோம். 1 2 3 4. இப்போ அங்கே அந்த சர்க்கிளில் போய் ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்துக்கிறோம். ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்து ஒரு செயின் போட்டு கட் பண்ணிடுறோம். அவ்வளோதான், ரவுண்டும் முடிஞ்சிருச்சு. ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்து ஒரு செயின் போட்டு கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த யான் எல்லாம் நல்லா போய் செக்யூர் பண்ணிடலாம். ஓகே, இது பேக் சைடில் கொண்டு போய் ஹைடு பண்ணிடலாம் இந்த டெய்லெல்லாம். ஸோ இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த ஹார்ட்டினை இந்த கீழே இதையும் செக்யூர் பண்ணிடலாம், இந்த டெய்லையும். ஸோ இதை செக்யூர் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஹார்ட்டினை அட்டாச் பண்ணிடலாம் அந்த பாட்டமில். ஓகே, அந்த ஹார்ட்டின் வந்துட்டு அந்த ஆர்ச் ரெண்டு ஆர்ச் போர்ஷன் வந்து மேலே ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம். லூப்பை பார்த்த மாதிரி இந்த 2 ஆர்ச் இருக்கு இல்லையா, ஹார்ட்டு, அந்த ஆர்ச் போர்ஷன் வந்து லூப்பை ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சு தச்சிடணும். ஸோ அதுக்கு சேம் யானையை நம்ம எடுத்துக்கிறோம். ப்ளூ கலர் யானையை தான் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த கீழே தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த டாப் போர்ஷன் 2 செமி சர்க்கிள் வருது, பெண்டு வருது இல்லையா, அங்கே தைக்கக்கூடாது. அது கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டு தான் நம்ம லாக் பண்ணுறதுக்கு வேணும் அங்கே ஸ்பேஸ். ஓகே, ஸோ இதை வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விடணும். இது இந்த கொஞ்சம் அந்த ஆர்ச் அந்த பெண்டு இருக்கிற போர்ஷன் ஃப்ரீயாக விட்டோம்னா தான் நம்ம லூப் போடும்போது லாக் ஆகும். அவ்வளோதான், இப்போ கட் பண்ணிடலாம் நாட் போட்டு.
அவ்வளோதான். ஸோ ஹோல்டர் ரெடி ஆயிடுச்சு, கேபிள் ஹோல்டர். ஸோ இது போல் நம்ம பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம கேபிள்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ்டாக நம்ம இதை ரேப் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கலாம். இது இந்த கேபிளில் ஹோல்டு பண்ணி வச்சுக்கிட்டா அழகாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும் இல்லையா? ஸோ இது ரொம்ப ஈஸி, இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ அழகாகவும் இருக்கும் இல்லையா? இது போல் நம்ம ஒரு ஹோல்டர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா கேபிள் ஹோல்டர்ஸ் க்யூட்டாக இருக்குது இல்லையா? ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு அனைத்து உள்ளங்களுக்குமே நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸியான பேட்டர்ன், பிகினர்ஸும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இது உங்களுக்கு ஈஸியாக வரும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பேட்டர்னில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.